ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங். சில விஷயங்கள்ல நம்ம ஒத்துக்குவோம். அதாவது மத்தவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா, "ஓகே, நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவோம். "நீ சொல்றதுல நான் ஒத்துக்கிறேன். பரவால்ல, நீ சரியா தான் சொல்ற. அதனால நான் உன்னோட நீ சொல்றத ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவோம். சில விஷயங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம். சில விஷயங்கள் வந்து, "என்ன நீ இந்த மாரி சொல்லிட்டு இருக்க? அங்க என்ன நடந்துச்சு? நீ ஆனா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் நீ சொல்றதெல்லாம் உடன்படவே மாட்டேன். நீ சொல்றத நானு ஏத்துக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போதெல்லாம், இந்த மாரி நெறைய கன்வர்சேஷன்ஸ் வந்து ஆ ஜெனரலா வென் வி ஆர் ஸ்பீக்கிங் இன் பப்ளிக், நம்ம பப்ளிக்ல பேசும்போது இந்த மாரி நெறைய தமிழ் வார்த்தைகள நம்ம உச்சரிக்கிறோம். ஸோ அதே மாரி இத வந்து இங்கிலீஷ்ல எந்த மாரி பேசலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் போலாம். போறதுக்கு முன்னாடி நான் உங்க சம்பத் ஃப்ரம் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். ஓகேங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இப்போ இன்னைக்கு டே 3க்கான கிளாஸ். என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரீயிங் அண்ட் டிஸ்அக்ரீயிங். அது வந்து அட்வான்ஸ் லெவல். நம்ம பேசிக் ஐடியா ஃபர்ஸ்ட் இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க. இது எதுக்காக பயன்படுது? அதாவது ஒரு சில விஷயங்கள நம்ம ஏத்துக்கிறோம். ஒத்துக்கும் போதும், ஒரு சில விஷயங்கள ஒத்துக்காம இருக்கும்போதும், நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இப்போ நான் இதுல ஒரு 25 சென்டென்ஸ் குடுத்துருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ வந்து ஹவ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்றத பார்த்து நம்ம ஃபீலிங்ஸை வந்து மனசுல ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தோஷம், துக்கம், இன்னும் நிறைய கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறது, எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து டாக்கிங் அபவுட் யுவர் டே. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இல்லை நேற்று உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிலாம் கேட்கும்போது அதை நம்ம எந்த மாதிரி டைப் ஆஃப் சென்டென்சஸ் வச்சு இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றத பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்? அக்ரிங் டிஸ்அக்ரிங். அதாவது ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கொள்றதும், ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம மறுப்பு தெரிவிக்கிறதும், அதுக்கு என்னென்ன மாதிரியான சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ்? ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ அப்படின்னா, நீ சொல்றத நான் முழுமையா ஒத்துக்கிறேன்ப்பா. நீ சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றது. இப்போ ஒருத்தவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது கரெக்ட்டு, சரி அப்படின்னு படும்போது நம்ம திங்க் பண்ணுவோம். இது சரியா, மேபி இது வந்து சரியா கூட இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது, ஓகே, நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன்ப்பா. சரிங்களா? ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி அப்படின்னா முழுசாவும் வித் யூ அப்படின்னும்போது, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூன்னா நானு உன்னோட உடன்படுகிறேன். நீ சொல்றதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேவா? இங்க பாருங்க, ஐ டோட்டலி அக்ரி. நான் முழுசும் ஒத்துக்கிறேன். நானு ஐ டோட்டலி அக்ரி. ஓகே. நீ சொல்லது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு வரும். அடுத்தது 3வது, தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட் அப்படின்னா, முற்றிலும் அப்சல்யூட்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்சல்யூட்லி, ஆப்வியஸ்லி அப்படிலாம் பார்த்தோம்ல, நெறைய அட்வெர்ப் பார்த்தோம்ல. ஸோ அதுல வந்து இது வந்து தட்ஸ் அப்சல்யூட்லினா முற்றிலுமாக அப்படின்னு அர்த்தம். முழுவதும் அப்படின்னு அர்த்தம் அப்சல்யூட்லின்னா. சரிங்களா? இந்த வார்த்தை வந்து ஒரு அட்வெர்பா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அப்சல்யூட்லினா என்ன அர்த்தம்? முற்றிலும் முழுவதும்னு அர்த்தம். அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னா எல்லாமே கரெக்ட். ஸோ அப்போ தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ திங்க் யூ ஆர் ரைட். நான் நினைக்கிறேன் நீ சரியா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது சரின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ திங்க் யூ ஆர் ரைட் அப்படின்ற இங்கிலீஷ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். சொல்லுங்க பார்ப்போம். ஐ திங்க் யூ ஆர் ரைட். ஓகேங்களா? அடுத்தது எங்கது? அடுத்த சென்டென்ஸ், ஐ குட் நாட் அக்ரி மோர். ஐ குட் நாட் அக்ரி மோர். இந்த இடத்துல குட் நாட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம கேனாட்டும் யூஸ் பண்ணலாம். ஐ கேனாட் அக்ரி மோர் அப்படின்னா ப்ரெசென்ட்ல இப்போ. ஐ கேனாட் அக்ரி மோர்னா நீ சொல்றத நான் ஏத்துக்க முடியாதுப்பா. நான் ஒத்துக்கவே முடியாது. நீ என்ன இப்படி சொல்ற? எல்லாம் உண்மைக்கு மாறா சொல்ற. உண்மைக்கு புறம்பா சொல்ற. நீ சொல்றத நான் என்னால ஏத்துக்க முடியாதுப்பா. ஐ குட் நாட் அக்ரி மோர். இனிமேலும் நீ சொல்றத என்னால இதுக்கு மேலும் என்னால ஏத்துக்க முடியாதுன்னா ஐ குட் நாட் அக்ரி மோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ். தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சென்ஸ் இல்ல. தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ்.
அப்பா! அது கம்ப்ளீட்டா செட் ஆகுது. அது அப்படியே பொருந்துது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் தட் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். சாரி இல்லன்னா பெர்ஃபெக்ட் சென்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ் அப்படின்னா, அது முழுமையா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கம்ப்ளீட்டா பொருந்துது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட்னா நீங்க சொல்றது கரெக்ட். முற்றிலும் கரெக்ட் தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது என்ன? தட்ஸ் குட் பாயிண்ட். தட்ஸ் அ குட் பாயிண்ட். மீட்டிங் பத்தி கேட்டோம். நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ரன் பண்றதுன்னு கேட்டோம். அழகா சொல்லிட்டீங்க. தட்ஸ் எ குட் பாயிண்ட். அது ஒரு நல்ல கருத்துங்க. நீங்க சொன்னது ஒரு சூப்பரான பாயிண்ட் ஒண்ணு. நல்லது சொன்னீங்க. அடுத்தது ஐ ஃபீல் தி சேம் வே அப்படின்னும்போது, ஐ ஃபீல் தி சேம் வேனா, இப்ப நம்ம நெறைய இடத்துல சொல்லுவோம். நீ நெனைக்கிற மாரி தான்டா நானும் நெனைக்கிறேன். அப்ப எப்படி சொல்றது? ஐ ஃபீல் தி சேம் வே. நீ எப்படி இந்த ஒர்க்க செஞ்சு முடிக்கணும்னு நெனைக்கிறியோ, அப்படிதான் நானும் நெனைக்கிறேன். ஸோ அப்போ ஐ ஃபீல் தி சேம் வே. ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ திங்க். எக்ஸாக்ட்லினா அப்படித்தான். சரியா எக்ஸாக்ட்டானா சரியாக. தட்ஸ் வாட் ஐ திங்க் அப்படின்னா, அதத்தான் நானும் நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 100% அப்படித்தான் எக்ஸாக்ட்லினா அப்படிதான்ப்பா. அதுதான் தட் வாஸ் ஐ திங்க். தட்ஸ் வாட் ஐ திங்க். அதத்தான் நானும் நெனைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ திங்க்னா, தட்ஸ் வாட் ஐ திங்க் அப்படின்னா, அதைத்தான் நானும் நெனைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் எக்ஸாக்ட்லினா, எக்ஸாக்ட்டா தட்ஸ் வாட் ஐ திங்க். அதுதான் நானும் நெனைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் ஒரு 10 சென்டென்சஸ் பார்த்தாச்சு. இது சின்ன ஒரு ரிவிஷன் பண்ணுமா? இங்க பாருங்க. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. அப்பா நீ சொல்றத நானு முழுசா ஏத்துக்கிறேன். ஐ டோட்டலி அக்ரினாலும் நான் முழுசா ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். இது நம்ம ஏற்கனவே தெரியும். தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னா, அது மிகச் சரியானதுப்பா அப்படின்னு அர்த்தம். ஐ திங்க் யூ ஆர் ரைட். நீ சொல்றதுதான் கரெக்ட். ஐ திங்க் நான் நினைக்கிறேன். நீ சொல்றது தான் கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட். அடுத்தது ஐ குட் நாட் அக்ரி மோர். இல்லன்னா இந்த குட் நாட் எடுத்துட்டு ஐ கேனாட் அக்ரி மோர் அப்படின்னா, என்னால இதுக்கு மேலயும் உன்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? தட் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் சென்ஸ் அப்படின்னும்போது, முழுமையா பொருந்துது. நீ சொல்றது எல்லாமே சூட்டபிளா இருக்கு. ஓகே. சொல்றது எல்லாமே சரியா பொருந்துது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன? யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படின்னா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? தட்ஸ் அ குட் பாயிண்ட். சூப்பரா ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னேன்னு சொல்லுவாங்கல்ல. அது ஒரு நல்ல கருத்தா சொன்னப்பா. போப்பா சூப்பர்ப்பா. நீ சொன்னதுதான் சரியான ஒரு இது. ஐ ஃபீல் த சேம் வே. நானும் அப்படிதாங்க நினைக்கிறேன். ஐ ஃபீல் த சேம் வே அப்படின்னா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அடுத்தது எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஐ திங்க். உண்மையாவே சொல்ல போனோம் வச்சுங்களேன், அதைத்தான் நானும் நினைச்சேன். எக்ஸாக்ட்லி தட் இஸ் வாட் ஐ திங்க். தட்ஸ் வாட் ஐ திங்க் அப்படின்னா, அதைத்தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அக்ரிங்லாம் பார்த்தாச்சு. இப்போ டிஸ்அக்ரிங் பார்ப்போம். டிஸ்அக்ரிங் என்ன வருது? ஐ டோன்ட்னு வருது. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கரெக்ட். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அது சரியானது இல்ல. அது சரியில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கரெக்ட். சாரி. ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் கரெக்ட். அப்படின்னு ஐ டோன்ட் திங்க்னா நான் நினைக்கல. தட்ஸ் கரெக்ட். அப்படிங்கும்போது அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கல. அது சரின்னு நான் எனக்கு தோணலப்பா. அது சரின்னு நான் நினைக்கலன்னு சொல்லுவேன்ல, அதுதான் ஐ டோன்ட் திங்க். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட். நீங்க சொல்றீங்க. எல்லாத்தையும் சரியா தான் சொல்றீங்க. பட் எனக்கு அவ்வளோ ஷுவரா அது தெரியல. ஐ எம் நாட் ஷுர் அபௌட் தட். ஓகேங்களா? அடுத்தது ஐ டிஸ்அக்ரி வித் யூ. ஐ டிஸ்அக்ரி வித் யூன்னா நான் நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். முரண்படுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ see it differently. ஐ see it differently. ஐ see it நான் அதை வேற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். வேற மாதிரி சாரி பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ see it differently அப்படின்னா, எல்லாரும் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, நீங்க மட்டும் வேற மாதிரி பண்றீங்கன்னும் போது, ஐ see it differently. நான் அதை வேறொரு கண்ணோட்டத்தோட பார்க்குறேன்னு சொல்லுவோம்ல, அதுதான் அது. ஐ see it differently. அடுத்தது தட்ஸ் மே நாட் பி ட்ரூ. தட்ஸ் மைட் நாட் பி ட்ரூ அப்படின்றதுக்கும், தட்ஸ் மே நாட் பி ட்ரூ அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ ஆனா 2மே ஒண்ணுதான். அங்க அது உண்மையா இருக்காது. தட்ஸ் மைட் நாட் பி ட்ரூ அப்படின்னும்போது, அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ஐடியா அப்படின்னும்போது, நான் அக்ரி பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ஐடியான்னா, நான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த கருத்து, அந்த கருத்தோட நானு உடன்பட மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். எனக்கு வேற வேற ஒப்பீனியன்லாம் இருக்கு. கருத்து இருக்கு. ஓகே. ஐ அம் அஃப்ரைட். ஐ டிஸ்அக்ரி. மன்னிக்கவும். ஐ அம் அஃப்ரைட்னா நான் எதையும் ஏத்துக்கல.
ஐ டிஸ்அக்ரின்னா நான் ஒத்துக்கல அப்படின்னு அர்த்தம். ஐம் அஃப்ரைட். ஐம் அஃப்ரைட். ஐம் டிஸ்அக்ரி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது தட் டசன்ட் சவுண்ட் ரைட் டு மீ. தட் டசன்ட் சவுண்ட் ரைட் டு மீ. அது எனக்கு சரியா தோணலை அப்படின்ற மீனிங்ல வரும். அடுத்தது ஐ திங்க் தேர் இஸ் another வே. நான் நினைக்கிறேன். ஐ திங்க்னா நான் நினைக்கிறேன். இல்லை டோன்ட் திங்க்னா நான் நினைக்கல. தேர் இஸ் another வே. வேறு வழி இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ஐ திங்க் தேர் இஸ் another வே. அடுத்தது வேறு வழி இருக்குன்னு நான் நினைக்கலன்னு சொல்லும்போது ஐ திங்க் தெர் வாஸ். ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் another வே அப்படின்னு மீனிங்கை தருது. ஓகேங்களா? ஓகேவா? அப்போ இது வரைக்கும் டிஸ்அக்ரி அக்ரி பார்த்தோம். இந்த இடத்துல ஸ்டாப்ட் ஆர் பேலன்ஸ்ட் ஆர் சாஃப்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னும் போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட் பட் ஐ ஃபீல் டிஃப்ரெண்ட்லி. ஏங்க நான் சொல்கிறத நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் நான் இதை வேற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், வேற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாயிண்ட் பட் ஐ ஃபீல் டிஃப்ரெண்ட்லி அப்படின்னும் போது உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்க, நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஆனால் நான் வேற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். யோசிக்கிறேன் அர்த்தம். யூ மைட் பி ரைட் பட் ஐ ஹாவ் அனதர் ஒப்பீனியன் அப்படின்னும் போது நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கலாம். யூ மே பி ரைட் பட் ஐ ஹாவ் அனதர் ஒப்பீனியன். ஆனால் எனக்கு ஒரு சில வேற ஒப்பீனியன்ஸும் இருக்குது, கருத்துக்களும் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சொல்கிறது எனக்கு ஓகே தான், கரெக்ட் தாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள எனக்கும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது ஐ அக்ரி டு சம் எக்ஸ்டென்ட். ஐ அக்ரி டு சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னா ஒரு அளவுக்கு நான் ஒரு அளவுக்கு தான் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐ அக்ரி சம் எக்ஸ்டென்ட் அப்படின்னும் போது தட்ஸ் ட்ரூ பட் தேர் இஸ் another சைட் டு இட் அப்படின்னும் போது அது சரி, ஆனால் இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு. தேர் இஸ் another சைட் டு இட். தட்ஸ் கரெக்ட் அப்படின்னா அது சரிதாங்க, ஆனால் அதுக்கு இன்னொரு முகம் இருக்கு, இன்னொரு பக்கம் இருக்குன்னு சொல்லும்போது தட்ஸ் another சைட் டு இட் அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபைனலி அக்ரி வித் யூ. கடைசியாக நான் உங்க கூட ஒத்துக்கிறேன். ஐ ஃபைனலி அக்ரி வித் யூனா நான் சாரி பார்ஷியலி அக்ரி வித் யூன்னும் போது நான் நீங்கள் சொல்கிறத முழுமையாக ஏற்றுக்கல, நான் பகுதியளவு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அக்ரி டிஸ்அக்ரி பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக சொல்ல தெரியணும். கன்வர்சேஷன் இங்கிலீஷ் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டிபேட் ஸ்டைல் வந்து ஆரம்பிக்கலாம், பேசலாம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதுக்காக தான் இந்த அக்ரி டிஸ்அக்ரி நீ எடுத்தது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த அக்ரி டிஸ்அக்ரிக்கெலாம் வந்து மறுபடியும் நிறைய சென்டென்சஸ் இதே மாதிரி ஒரு 2, 3 சென்டென்ஸ் எழுதி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டே 3க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ், சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. உங்கள் ஸ்டூடெண்ட்டு உங்கள் கிளாஸ் இல்லை நீங்கள் உங்களோட குழந்தைங்க யாராவது சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணுற நம்பர் வந்து 9159574284. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயிலாம் சொல்லி உங்களுக்கு பிடிஎஃபாகவே அனுப்புகிற மெட்டீரியலும் வச்சுருக்காங்க, அதை அனுப்பி விடுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நாளைக்கு வேற ஒரு வகுப்பறையில் சந்திக்கலாம். பை, டேக் கேர்.